SPI சினிமா ரத்த ஆட்சி ஆகிட்டீங்களா? சரத்குமார் வந்து இப்ப நடுவில் ஒரு பேட்டி கொடுத்தாரு. SPI சினிமாஸோட ஆமா சார், அதாவது தேர்தல் முடிஞ்ச உடனே சகோதரர் சரத்குமார் சார் அவர்கள் பத்திரிகை நிருபர்கள் சந்திப்பில் இது மாதிரி அக்ரிமெண்ட் ரத்து செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு சரத்து படிச்சிருக்காங்க. அது இன்னும் முழுமையாக இந்த நிர்வாகத்துக்கு வந்து சேரல. ஒரு 2 நாட்களில் அது சார்ந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த பத்திரிகை, அந்த அக்ரிமெண்ட் கேன்சலேஷனுடைய விவரங்கள் அனைத்தும் எங்களுக்கு வந்து சேரும். அதற்கு பிறகு அதில் நாங்கள் படித்து நிர்வாகம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை விவாதித்து நாங்கள் முடிவெடுக்கணும் சார். என்ன 45 கோரிக்கைகளா? ஆமா, நீங்களுடைய 45 இது கொடுத்திருக்கீங்க, வாக்குறுதி 41 சார். மன்னிக்கணும், 41. அந்த 41ல கிட்டத்தட்ட 5 எங்களுடைய வாக்குறுதிகளை நாங்க இதுவரையில் நிறைவேற்றிட்டோம். என்னன்னு சொன்னா, நம்ம முதல் கோரிக்கையா நாங்க போய் ஐஸ்ரீ கணேஷ் அவர்களிடம் நாங்க பேசணும். எங்களுக்கு கொடுக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய கொடுக்கக்கூடிய உதவித்தொகை எங்களுக்கு நீங்க மாற்றி கொடுக்கணும், அதிகப்படுத்தி கொடுக்கணும், அதிக உறுப்பினர்களுக்காக கொடுக்கணும்னு கேட்டோம். அதை சகோதரர் அவர்கள் ஒத்துக்கொண்டு அதற்கு மேலும் நிறைய உறுப்பினர்களையும் நிறைய அதுக்கு கொடுத்த அமௌண்டை விட அதிகமான தொகையும் கொடுப்பதாக ஒத்துழைச்சிருக்கிறது. எங்களுடைய முதல் கோரிக்கை நிறைவேறிச்சு. இரண்டாவதாக நம்மளுடைய வேந்தர் ஐயா அவர்கள், பச்சமுத்து ஐயா அவர்களை நாங்கள் போய் சந்திச்சோம். இது மாதிரி எங்களுடைய உறுப்பினர்களுக்கு மருத்துவ உதவித்தொகை அல்லது மருத்துவ உதவி எல்லாமே வந்து நீங்க செஞ்சு கொடுக்கணும். நாங்க இது மாதிரி எங்களுடைய அறிக்கையில சொல்லியிருக்கோம், நீங்க எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்னு கேட்டோம். அவர் முழுமையாக அதை ஒத்துழைச்சு சந்தோஷத்தோடு அவர் செய்து கொடுப்பதாக சொல்லியிருக்கார். இந்த நேரத்தில் அவருக்கு மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கடுத்து சுவாமி சங்கரதாஸ் கலைஞர் விருது என்கின்ற விருதை நாங்கள் நாடக நடிகர்களுக்கும் திரைத்துறையை சேர்ந்த கீழ்நிலையில் இருந்து நடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் அறிவிக்கிறதா நாங்கள் சொல்லியிருந்தோம். ஒரு 6 பேரை நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தோம். அதற்காக தினத்தந்தி அதிபர் அவர்களை நாங்கள் போய் சந்திச்சோம். ஐயா, நீங்க இலக்கிய விருது கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதே போல நாடகத்துறையில வந்து இன்னைக்கும் நொடிஞ்சு போய் நிக்கிற நாடகத்துறையில தன் வாழ்க்கையே பயணமா வச்சுக்கிட்டு பணயமா வச்சுக்கிட்டு அவர்கள் வந்து சுவாமி சங்கரதாஸ் அவர்களுடைய நாடகங்களை தன்னுடைய ஆதாரமா வச்சுக்கிட்டு அவங்க தமிழை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய அங்கீகாரம் என்பது மிக முக்கியமா இருக்கு. மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஒரு நேஷனல் அவார்டு கிடைக்குது, அதுங்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. கீழ்நிலையில் இருக்கக்கூடிய அவங்களையும் நாங்கள் அங்கீகரிச்சு கௌரவப்படுத்த வேண்டியது எங்களுடைய மிக முக்கியமான கடமையா இருக்கு. அதனால் நாங்கள் கொடுத்த சுவாமி சங்கரதாஸ் கலைஞர் விருதை நீங்கள் அந்த இலக்கிய விருதோடு சேர்ந்து நீங்க கொடுக்கணும்னு சொன்னோம். அதுக்கு அவர்கள் சொன்ன விஷயம், முழுமையாக அந்த விழாவை நாங்கள் நடத்தி தருகிறோம் என்று எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்திருக்கார். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிர்வாகத்தின் சார்பில் நாங்கள் தொடர்ந்து இவர்களை எல்லாம் போய் சந்திச்சு முறைப்படியான அந்த அக்ரிமெண்ட்ஸ் சிலர் அவர்கள் சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நாங்க கொண்டு எங்க கலைஞர்களுக்கு சேர்த்துறதுக்கு நாங்க போராடுவோம். அது போக டேட்டா பேஸ், அதாவது ஒவ்வொரு கலைஞர்களையும் தேர்வு செய்யக்கூடிய தேர்வு யார் தகுதியானவர்கள் யார் தகுதி இல்லைன்னு இப்ப கார்த்திக் சொன்னது போல அது சார்ந்த விஷயங்களையும் இன்னைக்கு நாங்க கூட்டத்தில் விவாதிச்சிட்டோம். இப்படி 5-6 தேர்தல் வாக்குறுதிகளை இதுவரையிலும் நாங்கள் நிறைவேற்றிட்டோம். அதை இனிமே செயல்படுத்த வேண்டியதுதான் எங்களுடைய கடமை. அதுக்கான முயற்சிகளை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் சார். எஸ் சார், ரஜினி சார் மட்டுமல்ல, இயக்குனர் அவர்கள் பாரதிராஜா சார் அவர்கள், இயக்குனர் சங்கத்தை சேர்ந்த சில நண்பர்கள், தமிழ் ஆர்வலர்கள் என்னுடைய தோழர் ஸ்ரீமான் போன்ற தமிழ் உணர்வுள்ள அனைவருமே இதை முன்னெல்லாம் கோரிக்கையா வச்சிருக்காங்க. இப்பவும் தேர்தல் நேரத்தில் இது கோரிக்கையா வைக்கப்பட்டது. நாங்க பொறுப்புக்கு வந்த உடனே நான் ரவி அண்ணனை தேர்தல் காலகட்டத்திலேயே நான் சந்திச்சு கேட்டேன், இது மாதிரி கோரிக்கைகள் இருக்கு, இது சட்டப்படியான ஏதாவது பிரச்சனைகள் இருக்காங்க அல்லது வந்து என்னென்ன ஏன் இது வந்து தீர்க்கப்படலைன்னு நான் கேட்டேன். அப்ப அவர் சொன்னாரு, இல்ல பண்ணோம்னா இது வந்து சட்டப்படியா சில பிரச்சனைகள் இருக்கு, நம்ம
தனிப்பட்ட முறையில் ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒன்றும் தேவைகள் இல்லை. ஆனா இதை மாற்றுவதற்கு சட்டப்படியா சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அந்த நேரத்தில் நாங்க அதை பத்தி அவருக்கு அங்க விவாதிச்சுக்கிட்டு இருக்க முடியல, கேட்கவும் முடியல. இப்ப நிர்வாகத்தில் நாங்க பொறுப்புக்கு வந்துட்ட பிறகு அது கடந்த நிர்வாகத்தால் கடந்த காலம்னா ஒரு 3 வருடம் இல்ல, இது கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருடமா ஒரு நிர்வாகம் இருந்திருக்கிறதுனால அங்கெல்லாம் என்ன கூட்டங்கள் முடிவெடுக்கப்பட்டது அதையெல்லாம் விவாதிக்கணும். சட்ட வல்லுநர்கள்ட்ட விவாதிச்சு கண்டிப்பாக அது செயல்படுத்தப்படும் என்றால் அந்த உணர்வுகளுக்கு நாங்கள் முதன்மையாக மதிப்பளிப்போம், செய்வோம். இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு. அதாவது இப்போ சென்னையில் மட்டுமல்ல எல்லா ஊர்களிலும் நாடக நடிகர்கள் அப்படிங்கிறவங்க வந்து மிக முக்கியமான இடங்கள்ல இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய அடிப்படை பிரச்சனையே இந்த மேல்மட்டத்தில் உட்கார்ந்து நமக்கு தெரியாது. அப்ப அந்த வாழ்க்கை முறையில அங்க இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அதை வந்து நமக்கு சொல்ல முடியும். அதே போல நபர்களை தேர்ந்தெடுத்து நியமனத்தில் நாங்க கொண்டு வருவோம். அங்க வந்து பாரபட்சமாற்று எங்கனி தேர்தல் நேரத்தில் எல்லாம் கணக்கில் வைக்காம திறமையானவர்களை கொண்டு வந்து எங்களுடைய எண்ணங்களுக்கு வேலை செய்யறவங்களை நாங்க அந்த பொறுப்புக்கு கண்டிப்பா கொண்டு வருவோம். உண்மை சொல்ல போல கமல் சாரும் ரஜினி சாரும் எங்களுடைய மூத்த கலைஞர்கள், மிக மரியாதைக்குரிய கலைஞர்கள். அவர்களை அந்த மேடையில் எப்படி நடிகர் சங்கம் வச்சு அழகு பார்க்கணுமோ அது கண்டிப்பா நாங்க செய்வோம். அது எங்களுக்கும் பெருமையான விஷயம் கூட. பண்ணிட்டாங்கன்னு எங்கிட்ட கேட்காதீங்க, பண்ணதான் இப்ப சொன்ன இன்னும் தெரியலைங்கிறோம். ஒரு நிமிஷம், இது சார்ந்த விஷயங்களை செயலாளர் பேசுவார். சார், இது கட்டடம் அப்படின்னு சொல்லும் போது நாங்க முதல் நாள்ல இருந்து சொல்ற ஒரே விஷயம், நம்மளுக்கு சார்ந்த கட்டடமா இருக்கணும். அந்த இடத்துல மல்டிப்ளெக்ஸோ இல்ல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு சார்ந்த ஒரு கட்டடம், ஏற்கனவே ஒரு கட்டடம் இருந்தது இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருந்தா நல்லா இருக்கும். ஒரு நாடக அரங்கம் இருந்தா பெருமையா இருக்கும். நாங்களும் அதாவது வெளி இடத்துல வந்து ஆடியோ ரிலீஸும் வெளி இடத்துல வந்து நாடகங்கள் பார்க்கணும் தவிர 19 கிரவுண்ட் இருக்கிற நம்மளோட இடத்துல அந்த அரங்கம் இருந்தா நல்லா இருக்கும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதுக்கு தான் நாங்க செயல்பட போறோம். இதுதான் எஸ்பிஐ சினிமாவோட நாங்க வந்து கூடிய சீக்கிரம் மீட்டிங் வச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை, அடுத்த கட்ட விஷயங்கள் என்னன்றது நாங்க வந்து செயல்பட போறோம். இன்னொன்னு, சங்க கட்டிட விவகாரத்துல நாங்க தனிப்பட்ட முறையில் எந்த முடிவையும் எடுக்க மாட்டோம். அதுக்கு ஒரு கமிட்டி குழு அமைக்கப்படும். ஒண்ணு, வருமானம் தருகிற வகையிலும் இருக்கணும். ரெண்டாவது, அது நம்மளுக்கு சங்க உறுப்பினர்களுக்கு பயன்பட வகையிலும் இருக்கணுங்கிறத எங்களுடைய நோக்கம். அதை நிர்வாகம் ஒரு குழு அமைத்து அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் விவாதிக்கப்பட்டு முடிவெடுக்கப்படும். கண்டிப்பா இடம் பெறுவாங்க சார். இல்ல, அதுதாங்க நாங்க இது ஒரு கனவு, அது நிறைவாக்குறது தான் நாங்க வந்து செயல்பட போறோம். அந்த இடத்துல என்னென்ன வரப்போகுது கூடிய சீக்கிரம், அந்த ப்ளூ பிரிண்ட்னு வரும்போது கூடிய சீக்கிரம் உங்களுக்கு சொல்லுவோம். ஆனா அந்த இடத்துல வந்து நடிகர்கள், எங்களோட ஆசை என்னன்னா மூத்த நடிகர்கள் உட்பட இளம் நடிகர்கள் எல்லாரும் சேர்ந்து சந்திக்கக்கூடிய ஒரு இடமாகவும், அதே சமயத்துல நாடகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியும் அந்த மாதிரி ஒரு கட்டடம் வரணும்னு ஆசைப்படுறோம். நான் அந்த கட்டடம் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி எவ்வளவு காசு இருக்குன்றது நான் ஃபர்ஸ்ட் அறிவிச்சிருக்கேன். சங்கத்துல டோட்டலா வந்து 21,37,017 ரூபாய் 84 பைசா அக்கௌண்ட்ல இருக்கு. 87,75,000 ரூபாய் பிக்ஸ்ட் டெபாசிட்ல இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்க இருக்கோம், எங்க நோக்கி போகணும். ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப கட்டிட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது இதுல எது பைசாவும் தேராது. ஏன்னா அவங்க வாங்கினதெல்லாம் நாங்க திருப்பி கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி அதெல்லாம் கொடுக்கப்பட்டு மேற்கொண்டு நாங்க இதுக்கு முதலீட்டை நடிகர் சங்கத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நிறைய திட்டமிட வேண்டியது இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா இதுல இருக்கிறது 1.25 கோடி. இப்போ ₹1 வச்சுக்கிட்டீங்கன்னா கூட நாங்க அது கொடுத்தது போக பேலன்ஸ் எவ்வளவுன்னு உங்களுக்கே கணக்கு தெரியும். அதனால எங்களுடைய கனவுகள்ங்கிறது செயல்ல மட்டுமல்ல, வருமானத்தை பெருக்கக்கூடிய விஷயங்களாகவும் நாங்க செயல்பட வேண்டியது எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால். இந்த சவாலை நாங்க வேண்டும் என்றுதான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுக்கு நாங்க திட்டமிடுவோம். இல்ல கணக்கு வழக்கு வரட்டுங்க. இல்ல, அதான் எல்லாமே முறையா ஆடிட்டிங்ல இருந்து
ஆடிட்டர் வந்து மிஸ்டர் தாமஸ் கந்தசாமி வந்து நியமிக்கப்பட்டிருக்கார். அதான் சொல்றேன், அடுத்தடுத்து இப்போதான் ஒரு வாரம் ஆச்சு. ஸோ அடுத்தது எல்லாமே விஷயங்கள் ஆடிட்டிங் பண்ணி எல்லாம் கைக்கு வரும்போது இப்போதான் பொருளாதார கைக்கு செக் புக் வந்திருக்கு. ஸோ அவரே இனிமேல் தான் வந்து எல்லா கணக்கு வழக்குகள் செயல்பட போகிறாரு. முக்கியமாக ஸ்டுடியோ நைட் சுரேஷ்க்கு பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது ஒரே ஒரு நிமிஷம். இல்லை அதான் 3 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் நான் சொல்றதை விட தவறான என்னன்னு தெரியல. ஆனால் 21,37,017 ரூபாய் அக்கௌண்ட்ல பேங்க்ல இருக்கு. 87,75,000 ரூபாய் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல இருக்கு. ஆடிட்டிங் செய்யும்போது தான் அது வந்து பிகாஸ் சொல்றது வேற, பட் வி நீட் டு நோ வாட் இஸ் இன் த பேங்க். அதுதான் முக்கியமான விஷயம். சுரேஷ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஸ்டுடியோ நைன் சுரேஷ் நன்றி தெரிவிக்கணும். அதாவது இந்த விஷயம் இந்த விஷயத்துக்கு வந்து எடுக்கும்போது நிறைய பேர் முன்னுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த வகையில் சுரேஷ் இஸ் கம் ஃபார்வர்ட் டு ஹெல்ப் அஸ். ஸோ தேங்க்யூ சுரேஷ். அறிவிக்கப்படுங்க இன்னொரு 2-3 நாள் அந்த தேதி வந்து அறிவிக்கப்படும். இப்போதான் இல்லை, அதுதான் சொல்கிறேன். அவர் போட்ட கேஸ் வந்து இப்போ அடுத்தது எஸ்பிஐ சினிமாவோட பேசி முடிவு எடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இட் ஃபால்ஸ் இன் பிளேஸ். அது தனிப்பட்ட கேஸாகவும் அந்த மாதிரி இல்லை. ஸோ எவ்ரிதிங் ஃபார் ஒன் ஸ்டெப் அட் அ டைம். ஃபஸ்ட்டு நாங்கள் சொன்னது எஸ்பிஐ சினிமாவோட ஒப்பந்தம் ரத்து செஞ்சு அவங்கக்கிட்ட மியூச்சுவல் கன்சென்ட்ல வி வாண்ட் டு பார்ட். ஸோ தட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் அஜெண்டா நாங்கள் சொன்னது. அது முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சொல்கிற எல்லா சபார்டினேட்ஸ் எல்லா விஷயமும் வந்து இட் வில் ஃபால் இன் பிளேஸ். இல்லை அதான் முக்கியமான விஷயம். ரொம்ப நன்றி. இந்த காட்சிகள் பார்க்குற அத்தனை நடிகைகள் தமிழ் சினிமா துறை சார்ந்த நடிகைகள் தயவு செய்து ஒரு பொதுச் செயலாளராக நான் கேட்குறேன், வந்து உங்கள் மெம்பர்ஷிப்பை எடுத்துருங்க. வந்து ஆமாம், கண்டிப்பாக அலுவலகத்துக்கு வந்து நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் ஃபார்ம் எடுத்து ஃபில்அப் பண்ணி ப்ளீஸ் டூ கம் ஃபார்வர்ட் அண்ட் உங்கள் மெம்பர்ஷிப்பை பதிவு பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நடிகர்கள், உதாரணத்துக்கு நடிகர் ஜெகன், திரு நரேன் அவர்கள், நிறைய பேர் வந்து கார்டு எடுக்காமல் இருந்திருக்காங்க. ஸோ ப்ளீஸ் டூ கம் அண்ட் உங்கள் மெம்பர்ஷிப்பை பதிவு பண்ணுங்கள். இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், வருமானம் வரக்கூடிய விஷயங்கள் நீங்க சொல்ற கட்டடம் தானே. இல்ல அதான் எல்லா வகையிலையும் நான் அதான் சொல்றேன், இது எல்லா வகையிலையும் வந்து சப்போர்ட் இஸ் ஐஸ்வரி கணேஷ் சார் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எல்லாரும் முன்னுக்கு வந்து ஃபாலோயிங் இட் அப். ஸோ வி ஆர் கோயிங் டு டேக் எவ்ரிதிங் இன்டு கன்சிடரேஷன். அதுக்கு கல்வி நிதியாகட்டும், மருத்துவ உதவியாகட்டும், எதுவாக இருந்தாலும் we are going to take it into consideration.
கேமரா இருக்கு பாஸ் கேமரா தூக்கினா எடு அடுத்து தயாரிப்பாளர் சங்கம் தொழிலாளர் சம்மேளனத்திலிருந்து தலைவர் செயலாளர் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் வருகிறவர்கள் வரவேற்கிறோம். தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து தலைவர் செயலாளர் உட்பட அனைவரும் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். இதான் மேடன்றது அரசியல் மேடை யாரு மகிழ்விக்கின்றோம். நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் சாதனை அறிவிக்கப்படுகிறது. நார்மலேதா ராணி கொண்டாரு கதிரே இது மட்டும் ராணி கொண்டாரு அப்படின்னா வரல
விஷால் அவர்களுக்கு திரு அசோக் அவர்கள் வித்யோதயா அண்ட் ஹபிபுல்லா ரோட் சிவிக் அசோசியேஷன்ல இருந்து வருகை தந்துள்ளவர்களுக்கு வணக்கம். முன்னாள் சன் தியேட்டருடைய ஓனருக்கும் ஜெயந்திலால் சலானி உதாரி அவர்களுக்கும் பத்ரி அவர்களுக்கும் ஸ்ரீரங்கன் அவர்களுக்கும் நாமல் அவர்களுக்கும் வணக்கம். You can proceed, sir. இந்த மாதிரியா வந்து இந்த கட்டிடம் வந்து விதமா கொஞ்சம் வேற விதமா வரப்போகுதோன்ற ஒரு பயத்துல நாங்க வித்யோதயா காலனி பிகாப்ல நாங்க ஒரு வழக்கு கூட போட்டிருக்கோம். இப்போ அது தேவையில்லைன்ற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். அது இவங்கெல்லாம் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி அவர் ஒத்துழைப்பு கொடுத்து நாங்களும் அவளை வரணும்னு சொல்லி விஷ் பண்ணோம். எனக்கு வயசு 76. ஐ எம் அன் அட்வொகேட். பட் ஆனா வந்து இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும். இதே வந்து ஏற்கனவே எனக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, முன்னாடி இருந்த மாதிரி இருக்கு. ஆனால் I am an award artist also. I am a diploma holder in theatre art. அதனால எனக்கு இது சொல்றதுக்கு எல்லா விதத்துலையும் எனக்கு வந்து கண்டிப்பா எனக்கு யோகியதை இருக்கு. அவங்க எல்லாரும் என்னோட சின்னவங்க, அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். அவங்க சொல்ற அந்த கண்டிப்பா அந்த ஆம்பிஷன்ஸ் பூரா ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு கடவுள் வாழ்த்துறேன்னு சொல்றேன். Thank you, sir. Thank you very much. தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய வளர்ச்சி நிதிக்காக எங்கள் சார்பாக 1 லட்சம் ரூபாய் நிதியை இன்று அறிவிக்கிறோம். இதே போல நிறைய பேர் கொடுப்பாங்க. இது ஒரு ஆரம்பம் தான். இதுக்கு முன்னே திரு ஐஸ்வரி கணேஷ் சார் பெரிய விஷயத்தை சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இது மாதிரி நிறைய நிதிகளை வந்து சேர்த்து ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய வித்யோதயா காலனி அண்ட் ஹபிபுல்லா ரோட் சிவிக் அசோசியேஷன் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. Thank you, sir. வந்து வெறும் கையை கொடுத்து வாழ்த்தாம ஒரு பணத்தோட வாழ்த்திருக்கீங்க, வரவோட வாழ்த்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷப்படுவான் கார்த்தி பொருளாளர் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன். சினிமா பத்திரிகை சார்பாக அண்ணன் திரு மேஜர் தாசன் அவர்கள் மரியாதை செலுத்த வருகிறார். கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் மேலே வரணும். பிரபு கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் மேலே வரணும். முடியல அதுக்குள்ள சினிமா பத்திரிகை உடனே மாற போட்டீங்கன்னா இந்த பாடல் எனக்கு என்னுடைய பத்திரிகை மூலமாக ஒரு சிறிய உரையாற்றிருக்கிறேன். ஒரு முன்னிலையை கணித்து வெற்றிப்படி விஷாலான இந்த முறையில் என்னால் முடிந்த ஒரு பணியை ஆற்றியிருக்கின்றேன். அதை மிகவும் பெருமைப்படுகிறோம். வெற்றி பெற்ற பாண்டவர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இங்கே வந்திருக்கும் ஊடகங்கள் அனைத்து சார்பாகவும் ஊடகத்தை சார்ந்த அனைத்து நண்பர்கள் சார்பாகவும் சின்ன வேண்டுகோளும் கூட கடந்த தேர்தல் காலகட்டத்தில் வந்து நாங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாவே டிராவல் ஆக முடியும் பொறுப்பு இல்லாததுனால
அதனால வந்து நாங்க எங்க வேணாலும் எப்படி சந்திச்சு எதை வேணாலும் பேசுறதுக்கான எல்லாரும் அவங்கவுங்க கருத்து சுதந்திரத்தை பரிமாறிக்க முடிஞ்சது. ஆனா நிர்வாகத்தில் இருக்கும்போது